ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சிறுகடி காசை சீரியல் பருவம்லாம் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். முத்து வந்து கார் புதுசாக வாங்கிடுறாங்க. அதில் ஏறி உட்காந்து முத்து மீனா 2 பேருமே சவாரி செய்கிறாங்க. அந்நேரம் வந்து மீனா வந்து பேசிக்கிட்டே வராங்க. காரில் வந்து எதுவும் பிரச்சனை இருக்கா, வேறு ஏதாவது ஒரு சின்ன 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 ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. கார் பிடிச்சிருக்கா, நல்லா இருக்கா அப்படிங்கிறாங்க. ஓகே அப்படிங்கிறாரு. மீனா வந்துட்டு இன்றைக்கி மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன் இல்லையே, அப்படியெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லி முத்து சொல்லுவோம். பின்ன என்னங்க, எப்போ பார்த்தாலும் நீங்கள் தான் தொண பேசிகிட்டே இருப்பீங்க, இன்றைக்கி நீங்கள் ரொம்ப சைலண்ட்டாக வரீங்க, நான் பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அது இல்லை மீனா, நான் நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன், சந்தோஷத்தில் பேசுகிறதுக்கு வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கூட நான் நினைப்பேன், இது என்னடா புதுசாக இருக்குது, சந்தோஷத்தில் தான் நல்லா பேசணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இதை நான் இப்போ தான் ரொம்ப அனுபவபூர்வமாக அதை அனுபவிக்கிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதனால் என்ன பேசுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. நிஜமாவா சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஆமாம் மீனா, நிஜமாக நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். பின்ன என் பொண்டாட்டி அவள் காசுன்னு எனக்கு வாங்கி கொடுத்த கார் ஆச்சே அப்படிங்கிறாங்க. கார் பிடிச்சிருக்கா அப்படின்னு. கண்டிப்பாக எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. உனக்கு இதுக்கு நான் ஏதாவது கண்டிப்பாக கொடுக்கணும்னு எனக்கு தோணுது தெரியுமா அப்படிங்கிறாங்க. இது என்னது வீடா, பாருங்கள் இது பப்ளிக் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள் அப்படின்ட்டு 2 பேரும் காரில் ஜாலியாக பேசிகிட்டே வராங்க. அது இல்லை மீனா, உனக்கு நான் ஏதாவது காசு கொடுத்து ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனாலும் பேசிக்கிட்டே போகும்போது ஒரு கடையில் கரெக்டாக நிப்பாட்டிட்டு போய் சீக்கிரமாக ஒரு பூ கடை இருக்குது, போய் உள்ளே போகிறாங்க. எவ்வளோம்மா பூ அப்படிங்கிறாங்க. 20 ரூபாப்பா அப்படிங்கிறாங்க. எவ்வளோ வேணும்னு கேட்கும். அப்படியே எல்லாத்தையும் கொடுங்க அப்படிங்கிறாங்க. சரி எல்லாத்தையும் வந்தமாக கொடுத்துட்றாங்க. முத்துவும் வாங்கிறாரு. எவ்வளோ ஆச்சு அப்படின்னு. 200 ஆச்சுன்ட்டு 200 கொடுத்து வாங்கிறாங்க. மீனா வராங்க. எதுக்குங்க இவ்வளோ பூவு, ஏன் இப்போ வாங்குறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை காருக்கு மாலையெல்லாம் போட்டாச்சு, மாலை கட்டி தான் காரே வாங்கினேன், ஆனாலும் அந்த கார் வாங்கி அந்த காருக்கு ஒரு மாலை போடுறோம் பார்த்தியாச்சே, வாழ்க்கை ஒரு வட்டம்ங்கிறாங்க, அதுதானே இது அப்படிங்கிறாங்க. சரின்னு இவ்வளோ பூ கொடுக்குறாங்க. இருக்குங்க, அதுக்கு எதுக்கு இவ்வளோ பூவு அப்படிங்கிறாங்க. இல்லை நீ பூ வந்து நல்லா அழகாக தலை நிறைய வச்சுக்கிட்டா அப்படின்னா, மல்லிகைப்பூவுக்கு நடுவில் ஒரு ரோஜா பூ மாதிரி ரொம்ப அழகாக இருப்ப பார்க்குறதுக்கு அப்படிங்கிறாங்க. என்ன இப்போ பயங்கரமாக வர்ணிக்கலாம் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு. என்னமோ உன்னை பார்த்தா தானாக வருது வர்ணிக்கிறது எல்லாமே அப்படிங்கிறாங்க. சரி 2 பேருக்குமே ரொம்ப ஒரு புரிதல் நடக்க ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்க. அதை வந்து தலை நிறைய பூ வச்சிடுறாங்க. அவர் மூத்து தான் வச்சு விடாரு. திருப்பி காரில் ஏறி உட்காந்துடுறாங்க. நீ வா நம்ம போகலாம் அப்படிங்கிறாங்க. எங்கே போகலாம்னே. கார் வாங்கியிருக்கா, அதுவும் என் பொண்டாட்டி வாங்கி கொடுத்துருக்கா, இந்த மாதிரி சந்தோஷமான விஷயத்த நான் நிறைய பேர்ட்ட சொல்ல வேண்டாமாண்ணே. ஆமாம், இன்னும் இதை நிறைய பேர்ட்ட யார்கிட்ட சொல்ல போகிறீங்க, பேசாமல் ஒன்று பண்ணுறீங்களா, மைக் ஒன்று தரேன், மைக்கு கேட்டிட்டு ஊர் ஃபுல்லாக தண்டடிக்கிறீங்களாண்ணே, இதிலெல்லாம் ஐடியாவாக இருக்கேன், மைக்கில் கூட அனௌன்ஸ் பண்ணலாமே அப்படிங்கிறாங்க. ஐயோ நான் சும்மா தான் சொன்னேன், வாங்க நம்ம போகணும், நீ நான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க, நீ வா நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. சரி நேராக காரோட அவங்களுடைய ஃப்ரெண்டோட ஷீட்டுக்கு தான் போகிறாங்க. எல்லோரும் இருக்கிற இடத்துக்கு அவங்க ஷீட்டுக்கு போகிறாங்க. செல்வம் இருக்காங்க. டேய் முத்து, என்னடா புது கார் வாங்கிட்டு நீ எல்லாம் ஊரில் எல்லாம் சுற்றுவோம் பார்த்தா இங்கே வந்திருக்க டேரெக்டாக அப்படிங்கிறாங்க. இல்லைடா என் பொண்டாட்டி கார் வாங்கியிருக்கான், எல்லாருக்கும் தெரிய வேண்டாமாண்ணே. டேய் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்டாண்ணே. என்னது எல்லாருக்கும் தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நாங்கள் எல்லாம் பார்த்து தானே போய் வாங்கிட்டு வந்தோன்னே. அப்போ என்னை விட உங்களுக்கு தான் அதிகமாக தெரியுமாடா அப்படிங்கிறாங்க. ஆமாம் எங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தெரியும் அப்படிங்கிறாங்க. சரி இப்போ என்ன பண்ண போகிறேன்ட்டு இன்னொருத்தர் வராரு. இவன் என்ன இருக்கடா இங்கே வந்த, நீ இருக்கடா இங்கே அப்படின்னு செல்வம் கேட்குறாங்க. நான் தான்டா வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இவன் எதுக்கடா இங்கேருந்து என்ன செய்ய போகிறானே. இல்லைடா காருக்கு ஸ்டிக்கர் ஓட்டலான்னு ஆசையாக இருந்துச்சுன்னு. காருக்கு ஸ்டிக்கர் ஓட்ட போறியா, நீ தான் அந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் ஒட்ட மாட்டேன், உனக்கு அது பிடிக்காதுன்னு. அது அப்படா, இது இப்போ மீனா வாங்கி கொடுத்த வண்டியில், அதனால நான் ஸ்டிக்கர் ஒட்ட ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன்னு. சரி என்னடா ஒட்ட போகிறேன்னு. மீனான்னு சொல்லி அவள் பேரை தான்ட்டு ஒட்ட போகிறேன், என் பொண்டாட்டி வாங்கி கொடுத்த பேரில் ஊரில் இருக்க எல்லாருக்கும் தெரிய வேண்டாமா அப்படின்ட்டு. அதனால் ஐயோ என் பேர்லாம் வேண்டாம், பேசாமல் இருங்க அப்படின்னா. உங்கள் பேர் நீங்கள் காரில் எழுதிக்கோங்கன்னு மீனா சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, நீ தான் வாங்கி கொடுத்த, அதனால் உன் பேர் தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி அதெல்லாம் வேண்டாங்க, நீங்கள் தான் கார் ஓட்டுறீங்க, நீங்கள் தான் ஃபுல்லாக இது பண்ணுறீங்க, அதனால் நீங்கள் தான் கண்டிப்பாக அது வந்து உங்கள் பேரில் தான் இருக்கணுங்கிறாங்க. சரி ஒன்று பண்ணுவோமா, 2 பேர் சேர்த்து எழுதுவோம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. இந்த ஐடியா கூட நல்ல ஐடியா தான் இருக்கே, முத்து மீனா நல்லா இருக்குல்லன்னு. இவ்வளோ சின்ன கண்ணாடியாக இருக்குது, இதில் போய் நம்ம பேரை ஓட்டினா மறைச்சிடாத, அவங்களுக்கு ஓட்டும் போது காரில் நீங்கள் ஓட்டும் போது தெரிய வேண்டாம்னு. அதெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கிடுவேன் மீனா அப்படிங்கிறாங்க. இல்லை அதெல்லாம் வேண்டாம், உங்கள் பேர் மட்டும் போடுங்கன்னு. சரி ஒன்று பண்ணுவோம், என் பேர் முத்து, உன் பேர் மீனா, 2 பேருக்கும் எம் வருமா, நம்ம எம்ங்கிற லெட்டரை பெருசாக ஒட்டிக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அந்த பையனும் ஸ்டிக்கர் ஒட்டி காசு கொடுத்துட்டு அவனே அனுப்பி விட்றாங்க. சூப்பராக இருக்குன்னு. சரி ஓகே நீங்கள் போங்கடா, வா நம்ம நீ கார் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி நம்ம அப்பாட்ட போய் ஃபஸ்ட்டு பேசுவோன்ட்டு கிளம்புறாங்க. சரி சந்தோஷமாக போகிறாங்க. ஆனால் போகும்போது கேட்குறாங்க, ஏன் மீனா நீ சம்பாதிச்ச எல்லா காசும் எனக்காகவே அம்மட்டே கார் வாங்கிட்டியே, ஏன் உனக்குன்னு எதுவுமே வாங்கணும் உனக்கு ஆசையே இல்லையா அப்படிங்கிறாங்க. எனக்கு எதுக்குங்க ஆசை, உங்களுக்கு இந்த கார் வாங்கின சந்தோஷம் தானே, ரொம்ப பிடிச்சிருக்கு மீனா, எனக்கு முந்தி இருந்த கடை இந்த கார் சூப்பராக இருக்குது தெரியுமா அப்படிங்கிறாங்க. உங்கள் சந்தோஷம் தாங்க என்னோட சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. ஏன் எனக்கு கார் வாங்கி கொடுக்கும் உனக்கு தோணுச்சு அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி நான் அதுக்கு உனக்கு கேட்கட்டுமா அப்படின்ட்டு மீனா கேட்குறாங்க.
நீங்கள் எனக்கு பூ கடை வைக்கணும்னு தோணுச்சு அப்படிங்கிறாங்க. நீ நல்லா பூ கட்டவா வச்சேன் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் தான் காரணமா அப்படிங்கிறாங்க. அதுவும் ஒரு காரணம் தான். என் பொண்டாட்டி எல்லாருக்கு முன்னாடி நல்லா கௌரவமாக எல்லாருக்கு முன்னாடி நல்லா கை நிறைய காசு வச்சுருக்கணும், அதனால் வாங்கி கொடுத்தேன். அதே மாதிரி தான் எனக்கும். மற்றவங்க கிட்டக்க நீங்கள் கீழே இறங்கி போகக்கூடாது, எல்லாருக்கு முன்னாடி நீங்கள் மேலே ஏறி போகணும், ஸோ நீங்கள் கௌரவமாக இருக்கணும், அதனால தான் உங்களுக்கு நான் கார் வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. சரி கரெக்டாக வீடை ரீச் ஆகிடுறாங்க. வீட்டுக்கிட்ட இங்கே காட்டுறாங்க. ஆனால் அண்ணாமலை எல்லாருமே இருக்காங்க, ரோஹிணி இருக்காங்க, மனோஜ் இருக்கார். மனோஜ் வந்து பேசுகிறாரு. அப்பா அவங்க அண்ணாமலைகிட்ட வந்துட்டு, அப்பா அம்மா எங்கப்பா, ரொம்ப பசிக்குதுப்பா, சாப்பாடுனா ஒன்றுமே ரெடி பண்ணல போலுக்கு அப்படிங்கிறாங்க. எங்கேயாவது பேர்பாடான்னே. சரி மனோஜ் இங்கே வா, இங்கே வந்து உட்காரு அப்படிங்க. என்னப்பா அப்படின்னு. சரி எவ்வளோ நாள் நீ இப்படியே இருக்க போகிறேன்னே, என்னப்பா என்ன செஞ்சேன்னே, ஒரு வேலைக்கும் போகாமல் எங்கேயும் போகாமல் இங்கேயே சுற்றிக்கிட்டே இருக்கியே, எவ்வளோ நாள் இருக்க போகிற, உத்தியோகத்தை அவ்வளோ லட்சமாக பார்க்க வேண்டாமாடா அப்படிங்கிறாங்க. எனக்கு வேலை கிடச்சிச்சு. நீ எது கனடா வேலையாண்ணே? ஆமாப்பா, அங்கே தான் எனக்கு கன்ஃபார்ம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கண்ணே. நடக்கிறத பேசுடா, உள்ளூரில் ஏதோ ஒரு நல்ல வேலைக்கு போக வேண்டியதானே, நீ உள்ளூரில் போனாலே 1 மாதத்துக்கு மேலே போக மாட்டேங்கிற, இதில் நீ கனடாவில் வேலை போய் வேலை பார்க்க போறியாங்க அப்படின்னு. இல்லைப்பா எனக்கு ஏற்ற படிப்புக்கு ஏற்ற வேலை அதானப்பா அப்படிங்கிறாங்க. உன் தம்பி முத்துவை பாரு, ஃபஸ்ட்டு கார் ஓட்டினா இருந்தாலும் ஏதோ ஒரு நிலத்துல சரிவு கொடுத்து அது அந்த கார் இது போனாலும் பரவாயில்லன்னு ஆட்டோ ஓட்டி கௌரவமாக வாழ்கிறாள், அதுமாதிரி ஏதோ ஒரு வேலை இருக்கிற வேலையை நீ தேடிக்கிட மாட்டியாடா அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஆட்டோ ஓட்டுறது கௌரவமாகும் அப்படின்ட்டு கரெக்டாக விஜய் அந்த டைமிங்க்கு வந்துடுறாங்க. அவன் இருக்கிறத விட்டுட்டு கீழே இறங்கி போகிறான். இவன் என்னமோ கௌரவமாக இருக்குங்கிறீங்க, இன்னும் போக போக பாருங்கள், ஆட்டோ ஓட்டி முடிச்சதுக்கப்புறமா சைக்கிள் ரிக்ஷா ஓட்டிகிட்டு அலைய போகிறான் பாருங்க அப்படிங்கிறாங்க. நீ அவனை பற்றி சொல்லாமல் இருக்க மாட்டியே அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவன் செய்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. திருப்பி மனோஜ் சொல்கிறாங்க, சீக்கிரமாக ஒரு வேலையை தேடிக்க பார்த்துக்கூடா அப்படிங்கிறாங்க. ஏங்க இவனும் நம்மளுடைய பிள்ளை தான், சரியா, இவன் எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிகிட்டே இருக்காதிங்க அப்படிங்கிறாங்க. கரெக்டாக ரோஹிணி வராங்க. என்ன ரோஹிணி நீ அப்போதே அம்மாவை எங்கன்னு கேட்டால் அம்மாவுக்கு ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொன்னேன், என்ன சர்ப்ரைஸ் அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன சர்ப்ரைஸு அப்படின்னு விஜயாவும் கேட்குறாங்க. ஆமாம் ஆண்டி உங்களுக்கு தந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்னது இதுன்னு பிரித்து பாருங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு ஓகேன்னு ஓப்பன் பண்ணி பாருங்க. இது என்னது புடவையாக இருக்குது அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. ஆமாம் ஆண்டி பட்டு புடவை தான் அப்படின்னு. இது எதுக்கு எனக்கு வாங்கினானே? ஐயோ ஆண்டி இது நான் வாங்கலை, மலேசியாலேருந்து எங்கள் மாமா உங்களுக்காக வாங்கி அனுப்பியிருக்காங்க. மலேசியாலேருந்து உங்கள் மாமாவா அப்படின்னு சொல்லி விஜய் டவுட்டில் கேட்குறாங்க. ஆமாம் ஆண்டி எங்கள் மாமாவும் எங்கள் அத்தையும் உங்களுக்காக ஒரு சாரீ அங்கேருந்து வாங்கி பார்சலில் கொரியரில் இங்கே அனுப்பிவிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு விஜயாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அப்படியே பிரைட் ஆகிடுச்சு மூஞ்செல்லாம். அண்ணாமலை கேட்குறாரு, ஏம்மா இங்கேருந்து தான் சேலை எல்லாமே மலேசியாவுக்கு போகும், இதே இருக்குமா அங்கே வாங்கி அங்கேருந்து செலவழித்து இங்கே அனுப்பியிருக்காங்கன்னு. இல்லைம்மாம்மா இது மலேசியாவில் ஆன்ட்டிக்கு பிடிச்சதா, நான் இந்த கலர் பிடிக்கும்னு வேறு நான் சொல்லியிருந்தேன்னா, அதனால் மாமா வந்து தேடி தேடி ஸ்பெஷலாக நெய்யை கொடுத்து ஆன்ட்டிக்கு இந்த கலர் நல்லாயிருக்கும்னு சொல்லி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி உங்களுக்கு இந்த கலர் நல்லாயிருக்கும்ல மாமா, இது நல்லாயிருக்கும் தானே அப்படின்னு அண்ணாமலைட்டே ரோஹிணி கேட்குறாங்க. விஜய் வந்துட்டு, நான் எந்த புடவை கட்டினாலும் நல்லாயிருக்கும், இது வரைக்கும் உள்ளூரில் வாங்கின புடவையை கட்டிகிட்டு இருந்தேன், இப்போ மலேசியாவிலேருந்து வந்த புடவையை கட்ட போகிறேன், நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி விஜயாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து ரோஹிணியை பார்த்து கேட்குறாங்க, ஏமா உன் முகம் ரொம்ப வாடலாக இருக்குது, ஏன் ரொம்ப டல்லாக இருக்குது, ஏதாவது சாப்பிட்றியா நீ, நான் வேணா உங்கள் ஜூஸ் போட்டு கொண்டுட்டு வரட்டுமா அப்படின்ட்டு விஜயா கேட்குறாங்க. ரோஹிணி வந்துட்டு சரிங்க ஆண்டி அப்படின்ட்டு விஜயாவும் எந்திச்சு உள்ளே போயிடுறாங்க. அந்த புடவையை பார்த்து ஹாப்பி இல்லை. அதனால் சொல்கிறாங்க, அப்பாடா இப்போ தான் ஆன்ட்டிக்கு என் மேலே உள்ள கோவம் தீர்ந்துச்சு, ஒரு வழியாக சாரியை கொடுத்து எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக நேரம் மனோஜ் உள்ளே போயிடுறாரு. முத்து உள்ளே வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அப்பா அப்படின்ட்டு, என்னடா அவசரம்னே, அப்போ நீ வெளியில் வாப்பா அப்படிங்கிறாங்க. எதுக்குடாண்ணே நீ வாப்பாண்ணே, மனோஜ் நீயும் வாண்டாண்ணே, எதுக்குடா எதுக்கு கூப்பிட்றப்ப எல்லாரையும் அப்படிங்கிறாங்க. உன்னை என்ன இன்விடேஷன்மெண்ட் வச்சு கொடுத்தா தான் நீ வருவியா, வாடா அண்ணேப்பா நீ வாப்பா, நம்ம பார்லரம்மா நீ வாமா அப்படின்னு. அதுக்கடுத்து கரெக்டாக நேரம் இவங்களும் மீனாவும் உள்ளே வராங்க. அப்போ வந்து விஜய் வந்து ஃப்ரிட்ஜை திறக்க போகிறாங்க. சரி எப்போ பாரு இந்த ஃப்ரிட்ஜை திறந்தாலே மல்லிகைப்பூ வாசம் வருது, என்னத்தை தான் உள்ளே வச்சுருப்போம் அப்படிங்கிறாங்க. மீனா உள்ளே வரதை ரோஹிணி பார்க்குறாங்க. மீனாக்கு தலை நிறைய பூ அவ்வளோ வச்சுருக்காங்க. ஆன்ட்டி பூ வாசம் அங்கேருந்து வரல இங்கேருந்து வருது அப்படின்ட்டு மீனா காட்டுறாங்க. விஜயா வந்துடுறாங்க. வந்து பார்த்துட்டு, என்னடி இது தலை நிறைய இவ்வளோ பூ வச்சுருக்க, எதுக்கு, ஏன் உன் கடையில் எந்த மூலமும் எதுவும் விற்கலையா பூ எதுவும், அதனால தான் அமௌண்ட்டு தூக்கி உன் தலையை நீயே வச்சுக்கிட்டியா அப்படிங்கிறாங்க. எதுக்கு விஜய் அப்படி நீ தேவையில்லாம பேசுகிற, அது நீ பார்க்குற கண்ணில் தான் அவ்வளோ கோளாறு இருக்குது, அவள் தலை நிறைய பூ வச்சு எவ்வளோ அழகாக மங்களகரமாக வரா, அவளை போய் இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. கரெக்டாக அப்போ வந்து முத்துவும் சொல்கிறாங்க, நீங்கள் வாங்கப்பா அவங்க கிடக்காங்க அப்படிங்கிறாங்க. ரோஹிணியை கூப்பிட்றாங்க, பார்லரம்மா நீங்கள் வாங்க அப்படின்ட்டு. அடுத்து வந்து அவங்கள எங்கே அந்த பழப்பொருளை காணோம் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி நான் அழகாக கூப்பிடுறா அப்படின்னு அவன் நாமளே சொல்கிறாங்க. அதான்ப்பா அவங்க தான், சரிம்மா மீனா நீயும் போய் அவங்கள கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறாங்க. சரி இவங்க சுருதின்னு கூப்பிட்றாங்க. அவங்க வெளியில் வந்துடுறாங்க. என்ன மீனானே, நான் கூப்பிடல இவங்க தான் கூப்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரி இவங்க வராங்க, எல்லோரும் வாங்கடா வெளியில் வாங்கன்னு எல்லோரும் வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. போய் பார்த்தா காரு, என்னடா புது காராக இருக்குது, ஆமாப்பா புது கார் தான் என் பொண்டாட்டி எனக்காக வாங்கி கொடுத்தா அப்படிங்கிறாங்க. மனோஜ் அதை பார்த்துட்றாரு.
விஜயா மனோஜ்கிட்ட கேட்கணும், டேய் என்னடா இது என்ன புது காரா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. இது 10 லட்சம் முத்து சொல்லவும், 10 லட்சமா அப்படிங்கிறாங்க. அம்மா இல்லைம்மா இது புது கார் இல்லைம்மா, செகண்ட் வாங்கியிருக்காங்க, மிஞ்சி போனால் 3 லட்சம் 2 லட்சம் வரும் அப்படிங்கிறாங்க. ஆமாடா, அப்படி இருந்தாலும் என் பொண்டாட்டி பூவை கெட்டி அந்த பூவில் வந்து வருமானத்தை வச்சு எனக்கு கார் வாங்கி கொடுத்துருக்கா. பூ கெட்டியும் கார் வாங்க முடியும்னு சொல்லி நிரூபிச்சிருக்கா. என் பொண்டாட்டி பூ கட்டினதுனால இது வாங்கி கொடுத்துருக்கா. ஆனால் இதே இது மலேசியாவில் இருந்தால் 10 லட்சத்துக்கு இல்லை 10 கோடிக்கு கூட எனக்கு ப்ரைஸ் வாங்கி கொடுத்துருப்பா. அவள் வந்து சும்மா கிடையாது அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லாருமே யாராவது ரோஹிணியை பார்க்குறாங்க, என்ன எல்லோரும் நம்மளே திருப்புறாங்க அப்படின்ட்டு திருப்பி இவர் குத்தி காமிச்சிட்டே இருக்கார். ஏன் பொண்டாட்டி எனக்காக செஞ்சு அப்படின்ட்டு அண்ணாமலைட்ட எல்லாத்தையும் காட்டுறாங்க. அதை விட முக்கியமான மெயினான பாயிண்ட்டுக்கு பண்ணி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அந்த எம்ங்கிற லெட்டரை காட்டுறாங்க. இந்த மாதிரி அவளுக்கு எனக்கு சேம் லெட்டரில், அதனால் நாங்கள் இதை பதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதையும் காமிச்சுறாங்க. சரி எல்லோரும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. எல்லோரும் உள்ளே போயிடுறாங்க. திருப்பி அப்போ ஸ்ருதி கேட்குறாங்க, நம்ம அன்றைக்கி உட்காந்து ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நீங்கள் மாலை கட்டினீங்களே மீனா, அந்த காசில் வாங்கினதானே? ஆமாம் ஸ்ருதி அதில் தான் வாங்கினது அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து ரோஹிணி வந்து உள்ளே அவங்க ரூமில் இருக்காங்க. பின்னாடியே அவங்க அத்தை விஜயம் போகிறாங்க. போயிட்டு என்னமோ ரோஹிணி இந்த வீட்டில் வர என்னென்னமோ நடக்குதுன்னு. எதை சொல்கிறீங்க ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க. ஆமாம் அந்த மீனா பாரு பூவெல்லாம் கேட்டு அந்த இருக்கிற காசையே வச்சு அவனுக்கு கார் வாங்கி கொடுத்துருக்கா பாரு அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி அதான் எனக்கும் ஆச்சரியமாக இருக்குது, அதனால தான் அன்றைக்கி பீரோலேருந்து ரூபா எடுத்துகிட்டு போனாங்களோ அப்படிங்கிறாங்க. பாரு அவள் வெறும் பூ கேட்டியே அவன் வீட்டுக்காரனுக்கு கார் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லுமே ரோஹிணிக்கு டவுட் ஆயிடுச்சு. ஐயோ இந்த அம்மா பணத்தை கேட்கறதுக்காக தான் பின்னாடியே வந்திருக்காங்க போலுக்கு அப்படின்ட்டு. நீ மலேசியாவில் உங்கள் அப்பா இருக்காங்க, நீ ஏதாவது நினச்சா மனோஜுக்கு எதாவது பண்ணலாம்லம்மா, நீ எதுவுமே செய்ய மாட்டேங்கிற அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு கூடிய சீக்கிரம் நல்ல வேலை கிடைக்கும் ஆண்டி அப்படிங்கிறாங்க. அதுலேருந்து வேலை கிடைக்கும், நீ உங்கள் அப்பாவுக்கு ரெடி பண்ணி நீ ஏதாவது அமௌண்ட் ரெடி பண்ணி அவனுக்கு பிஸ்னஸ் வச்சு கொடுமா, எப்போ பார்த்தாலும் வேலை கிடைக்கும் அவனை வேலைக்கு அனுப்ப முடியும் அவனை அப்படிங்கிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்யூ.